நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஆறு பிணங்களை காணவில்லை என கிராம மக்கள் பரபரப்பு புகார். திண்டுக்கல் அருகே புதைக்கப்பட்ட பிணங்களை காணவில்லை என கிராம மக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட 6 பிணங்களை காணவில்லை என கிராம மக்கள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. புதைக்கப்பட்ட சடலங்களை மண்ணோடு மண்ணாக இரவில் அள்ளி சென்று விட்டதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு கருப்பசாமி என்பவரை கத்தியால் குத்தி கொலை செய்த எலப்பார்பட்டியை சேர்ந்த காமாட்சி என்பவரை கைது செய்தனர். இந்நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அறிவுறுத்தலின்படி வடமதுரை காவல் நிலைய ஆய்வாளர் கண்ணன், நீதிமன்ற தலைமை காவலர் ஜேம்ஸ் ராணி மற்றும் அரசு வழக்கறிஞர் மகேந்திரன் சீரிய முயற்சியால் திண்டுக்கல் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் குற்றவாளி காமாட்சி என்பவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 15,000 அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார்கள். 2012ஆம் ஆண்டு டெல்லி பேருந்தில் நடந்த கூட்டு பலாத்காரத்திற்கு பிறகு மத்திய அரசு நிர்பயா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அதில் இந்தியாவில் உள்ள பெண்களின் கண்ணியம் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் நிதி ஒதுக்கப்பட்டது. இதன்படி கோவை மாநகர பகுதிகளில் பேருந்தில் பயணம் செய்யும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து பேருந்துகளிலும் கேமரா பொருத்தப்பட வேண்டும் என காவல்துறையின் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. பேருந்துகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா என போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் நேற்று மாலை பல்லடம் பொங்காளி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு இஸ்லாமியர்கள் பொங்காளி அம்மனுக்கு சீர்வரிசைகள் எடுத்து வந்தனர். விழா குழுவினர் நிர்வாகிகள் அவர்களை வரவேற்று உபசரித்தனர். சாலையில் கவிழ்ந்து டிரான்ஸ்பார்மருக்கு இடையில் சிக்கிய வட்டாட்சியரின் கார் விபத்தில் திட்டக்குடி வட்டாட்சியர் படுகாயம். அதிர்ச்சியை ஏற்படுத்திய விபத்து சம்பவம் இன்று மாலை 4 மணிக்கு கோவை மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கோவை தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் பாலமுருகன் அவர்கள் தலைமையில் அரசின் பதிவு பெற்ற தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுடனான காலாண்டு கூட்டம் நடைபெற்றது. அதில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில பொருளாளர் PS சுரேஷ் மற்றும் மாநில துணைத் தலைவர் குருசாமி ஆகிய இருவரும் கலந்து கொண்டனர். அதில் தனியார் பேருந்துகள் கண்களை கூசும் அளவிற்கு LED கலர் பல்புகளால் பொருத்தி கொண்டும் காதை பிளக்கும் வகையில் ஹாரன் அடித்துக் கொண்டும் ரோட்டில் வேக தடை இருந்தாலும் கவலை இல்லாமல் வேகமாக மக்களை பயப்படுத்தும் வகையில் பேருந்துகளை ஓட்டி செல்வது கவலைக்குரியது என அதிகாரிகளிடம் எடுத்துரைத்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் போக்குவரத்து சம்பந்தமான பல்வேறு கோரிக்கைகள் பேசப்பட்டது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.